வணக்கம் மக்களே. நம்ம கூகுளில் போயிட்டு கண்ணன் கிராக்கர்ஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸ் வெப்சைட் வந்து டாப்பில் காட்டும். அதை கிளிக் பண்ணி நம்ம பேஜ் ஓப்பன் ஆன உடனே நம்ம கிராக்கர்ஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்போம். கேட்டகரி வைஸ் உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற கிராக்கர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராக்கர்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கார்ட்டோட சிம்பிள் இருக்கும். ஷாப்பிங் கார்ட்டோட சிம்பிளில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் சூஸ் பண்ண கிராக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகிருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக கீழே வர்றீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கேட்கும். உங்கள் கான்டாக்ட் நம்பர், அதாவது உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆன உடனே கீழே என்டர் ஓடிபி ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்கள் ஓடிபியை வந்து சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் ஓடிபி சப்மிட் ஆன உடனே உங்கள் மொபைல் நம்பர் எங்கள் கூட ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆனதும் ஃபர்தராக நேம், இமெயில் ஐடி, உங்கள் ஸ்டேட்டு, அட்ரஸ் இதெல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். 1 by 1 கிளியராக கொடுத்துருங்க. கிளியராக கொடுத்தா தான் எங்களால் கரெக்டான அட்ரஸ்க்கு டெலிவர் பண்ண முடியும். இப்போ உங்கள் மெயில் ஐடி, அடுத்து ஸ்டேட் என்ட்ரு பண்ணுறீங்க. அது கீழே டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ண உடனே கீழே ஆர்டர் கன்ஃபார்ம்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களது வந்து ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். உங்கள் ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆனது வந்து அங்கே மேலே மென்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்தராக பேமெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜ்லேயே உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். கியூஆர், யூபிஐ ஐடி அண்டு பேங்க் டீட்டெயில்ஸ், இந்த மூணுமே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்காக. பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ண உடனே உங்கள் ஆர்டர் ஐடி கேட்கும். உங்கள் ஆர்டர் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சேம் மொபைல் நம்பரை ரிப்பீட் பண்ணுங்கள். மாற்றி கொடுத்துடக்கூடாது. சேம் மொபைல் நம்பரை நீங்கள் அங்கே கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எங்கே இருக்கோ உங்கள் மொபைலில் அதை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா என்ன சேவ் பண்ணியிருக்கீங்க அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஃபைல் அப்லோடட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் காட்டும். ஃபைல் அப்லோடட் அப்படின்னு மேலே காட்டுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் எங்கள் டெலிவரி டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஃபர்தராக டெலிவரி ஆப்ஷன்ஸ்க்காக. அவ்வளோதான் மக்களே, சிம்பிள் வே தான். நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணி அதை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். தேங்க்யூ.